ஸோ ஃபிட்டிங் ஒர்க்கில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து வைக்கணும். இந்த ப்ரெஷர் வச்சதுக்கப்புறம் தான் அந்த கல்லை நம்ம ஓட்டி பார்க்க முடியும். திரும்ப இப்போ வந்து கம்பெனியில் வந்த வால்வு அப்படி ஃபிட்டிங் பண்ணிருக்கனால இன்னும் ப்ரெஷர் வைக்கல. நாங்கள் ப்ரெஷர் வைக்க போகிறோம். செக் பண்ணுறாங்க ஆப்ரேட்டிங்லாம் சரியாக இருக்கா, டோர்லாம் ஃபிட்டிங்காக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. கலவை போட்டாச்சு. ஆரஞ்சு டேயில் கலவை போட்டு இப்போ ஓட்டி பார்க்க போகிறோம் கல்லாம். இப்போ வந்து கலவை போட்டாச்சு. ஃபஸ்ட் ஆப்ரேட்டிங் டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணணும். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹைட்ராலிக் மூலிமா நம்ம கல்லை நம்ம மேலே கொண்டு வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு கல்லுனால திருப்பிடிச்சதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ரெண்டாவது கல் மூணாவது கல் அப்புறம் உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துடும். இந்த மிஷினில் இதுதான் ஃபஸ்ட்டு கல். நல்லா பாருங்கள். நம்ம கலவை போட்டதுக்கப்புறம் டோரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிவர் மூலிமா வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். அதாவது மேலே தூக்கணும். சிலிண்டர் கீழே இருக்கிற சிலிண்டர் வந்து நீங்கள் மேலே அந்த தூக்குனீங்கன்னா அப்படின்னா ப்ரெஸ் ஆயிரும். ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் கீழே மறுபடியும் லைட்டாக லூஸ் விட்டுட்டு கீழே இறக்கி விட்டுட்டு மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கல்லை தூக்கிடலாம். கல்லை தூக்கணும் லைட்டாக குடிச்சிட்டு போய் நீங்கள் பண்ணலாம். ஆரஞ்சு டை செக் பண்ணியாச்சு. அது 8 இன்ச்சு டை செக் பண்ணுறோம். 8 இன்ச்சு டையில் மண்ணு கொட்டியாச்சு. கலவை போட்டதுக்கப்புறம் கையில் வச்சு யாரும் அழுத்தக்கூடாது. அது அழுத்ததுனால தான் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா அது ஹைட்ராலிக் ப்ரெஷர் தான் அது ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும். நம்ம எதுவும் கையில் வச்சு அழுத்தக்கூடாது. டோர் க்ளோசிங். இப்போ வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். ப்ரெஸ் கொடுத்தோன்னா ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிடணும். போதும். அப்புறமேட்டு லைட்டாக கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே தூக்குனீங்கன்னா கல் வந்துடும் மேலே. ஸோ இவ்வளோ தான் ஆப்ரேட்டிங், பெரிய விஷயமே கிடையாது.